வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த பிரபவ ஆண்டு ரிஷப ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறக்கிறது. நண்பர்களே, துவாதசி திதியிலே பிறக்கிறது, சதய நட்சத்திரத்திலே பிறக்கிறது. பொதுவாக இந்த பிரபவ ஆண்டு நல்ல மழை, பெருமழை பெய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நீர் பஞ்சம் என்பது அவ்வளவாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பணம் சம்பாதிக்கும், பணம் நிறைய, பண மதிப்பு டாலருக்கு நிகரான பண மதிப்பு பிரச்சனையைத்தான் சந்திக்கும். தங்கம் விலை இன்னும் ஏறும். மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, இப்படி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு யோகமான காலம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு நிறைய மழை. எனவே தனது காடு கழனிகளிலே நிறைய தண்ணீரை சேமித்து வைப்பதை கொஞ்சம் குறைத்து அதற்கு தகுந்தவாறு இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஆண்டின் ராஜாவாக குரு, அவரேதான் நிரசாதிபதியாகவும் இருக்கிறார். அவரேதான் உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 2-3 விஷயங்களில் சஸ்யாதிபதியாகவும் இந்த குரு இருக்கிறார். எனவே தைரியமாக சொல்கிறேன், கடன்களை அதிகம் வாங்காமல் இருக்கும் வரை இருப்பதை கொண்டு சிறப்படையுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். பொதுவான வழிபாடுகளில் இங்கு குருநாதரையும் தந்தையையும் தாயையும் எவரொருவர் சிறப்பான வழிபாடு செய்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மஞ்சள் நிற ஆடையோ அல்லது வெள்ளை நிற ஆடையும் அதிகமாக நீங்கள் புழக்கத்தில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது என்பது திண்ணம். நன்றி. ஆஸ்ட்ரோ டிவைன் நண்பர்களுக்கு பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி இந்த பிரபவ ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நண்பர்களே, இதை பொறுத்தவரை லக்னத்து ராசியிலே, மீன ராசியிலே சனி பகவானும், 4 குரு பகவானும், 6 கேது பகவானும், 12 ராகு பகவானும் இருக்கும் நேரத்திலே இந்த பிரபவ ஆண்டு பிறக்கிறது. பொதுவாக சனியானவர் மீனத்திற்கு 11க்கும் 12க்கும் உரியவராக இருக்கிறார். அதிலே 11 கூடிய பலன்தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி என்று கேட்டீர்களானால், பொதுவாக மீனராசிக்கு இப்பொழுது தொழில் அமையும், லாபம் வரும். ஆனால் கடுமையாக போராட்டத்திற்கு பின்பு லாபம் வரும். ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது மகரம். மகரம் என்பது பெண் வீடு. அந்த பெண் வீட்டில்தான் சனி அமர்ந்துள்ளார். எனவே மீனராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக சனி அந்த ராசியிலே அமர்வது ஒரு நன்மையான வாய்ப்புகளை கொடுக்கத்தான் போகிறது. இவருடைய ஆசைகள் நிறைவேறும், பொறுமையாக நிறைவேறும். அதே போல் இவர்களை பொறுத்தவரை நாளில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தை குறிகாமிக்கிறது. இந்த ஆண்டு 3ஆம் இடம் என்பது வீரியம், விஜயம், வெற்றி ஸ்தானத்தை குறிகாமிக்கிறது. கொடுக்கல் வாங்கலை குறிகாமிக்கிறது. சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், செல்போனு, நகை, இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறது. நகை என்றால் காதணி, பிரேஸ்லெட்டு அல்லது வளையல், இந்த மாதிரி விஷயங்கள், இவற்றையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஒன்று பிரேஸ்லெட்டு, கம்மல், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்போ, புதிய செல்ஃபோன் மாற்றக்கூடிய அமைப்போ, 2 வீலர் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்போ, பழைய வண்டியை விற்றுவிட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளிலே வந்த குரு கட்டாயம் இடம், கும்பராசி கும்பலக்கண அன்பர்களுக்கு, இந்த மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு இடம் சார்ந்து அல்லது புதிய வீடு சார்ந்து ஏதேனும் ஒரு புதிய சேர்க்கை ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்புகளை தரப்போகிறது. படிப்பிலே மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு படிப்பிலே பாஸ், படிப்பு நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த மார்க் ஓரளவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதே போல் 6 இருக்கக்கூடிய கேது அல்சர் சார்ந்த தொந்தரவுகளையும், வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் எக்ஸஸ் செய்து கொண்டே போவார்.
வாடகை வீட்டிலே குடியிருப்பவர்களுக்கு ஏண்டா இந்த வாடகை வீட்டுக்காரர்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். எப்பொழுதுடா சொந்த வீடு வாங்குவேன் என்று இந்த டைம் முயற்சி செய்தால் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் திரைப்படத்துறையிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு நல்ல வாய்ப்பு திருப்பு முனையும் இந்த மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய 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 திட்டங்கள் வகுத்து புதிதாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏனென்றால் நாளிலே வந்த குரு ஆட்டோமேட்டிக்காக 5க்குத்தான் போகிறார். எனவே எண்ணிய எண்ணமெல்லாம் அருமையாக நிறைவேறும் என்று சொல்லியும் இவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது மிகச்சிறந்த வாய்ப்புகளை தரும் என்றும், அதேபோல் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு தீர்த்த ஸ்தல யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள் நண்பர்களே. குளம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று வாருங்கள். மிகச்சிறப்பு அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பிரபவ ஆண்டு இருக்கிறது. எனவே முருக வழிபாடு உங்களுக்கு முன்னின்று காக்கும். அதுவும் 11க்கும் 12க்குரிய சனி மீனத்திலே இருப்பதனால் பாத யாத்திரை செல்வது மிகச்சிறந்த அமைப்புகளிலே ஒன்று. பாத யாத்திரை செல்லுங்கள். பாத யாத்திரை செல்ல முடியாதவர்கள் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உதவுங்கள். வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். படிப்பிலே முன்னேற்றம், சொத்துக்களில் வாய்ப்பு, உடல்நல முன்னேற்றம், இன்னும் நல்ல நல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய அமைப்பு என்று இந்த ஆண்டு முழுக்க முழுக்க மீனராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைகிறது என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுக்கு. ஏண்டா இந்த வாடகை வீட்டுக்காரர்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். எப்பொழுதுடா சொந்த வீடு வாங்குவேன் என்று இந்த டைம் முயற்சி செய்தால் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் திரைப்படத்துறையிலே இருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு நல்ல வாய்ப்பு திருப்பு முனையும் இந்த மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய 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 திட்டங்கள் வகுத்து புதிதாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏனென்றால் நாளிலே வந்த குரு ஆட்டோமேட்டிக்காக 5க்குத்தான் போகிறார். எனவே எண்ணிய எண்ணமெல்லாம் அருமையாக நிறைவேறும் என்று சொல்லியும் இவர்கள் திருச்செந்தூர் சென்று வருவது மிகச்சிறந்த வாய்ப்புகளை தரும் என்றும், அதேபோல் திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு தீர்த்த ஸ்தல யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள் நண்பர்களே. குளம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று வாருங்கள். மிகச்சிறப்பு அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பிரபவ ஆண்டு இருக்கிறது. எனவே முருக வழிபாடு உங்களுக்கு முன்னின்று காக்கும். அதுவும் 11க்கும் 12க்குரிய சனி மீனத்திலே இருப்பதனால் பாத யாத்திரை செல்வது மிகச்சிறந்த அமைப்புகளிலே ஒன்று. பாத யாத்திரை செல்லுங்கள். பாத யாத்திரை செல்ல முடியாதவர்கள் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உதவுங்கள். வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். படிப்பிலே முன்னேற்றம், சொத்துக்களில் வாய்ப்பு, உடல்நல முன்னேற்றம், இன்னும் நல்ல நல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய அமைப்பு என்று இந்த ஆண்டு முழுக்க முழுக்க மீனராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைகிறது என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்கள்.